அப்பா மேலே எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்ததுன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோட ரொம்ப காமனாக பழகிறாருன்னும் போது அவரையும் சில விஷயம் கூட வச்சுக்கிறாரு. ஸோ ஏடிஎம்கே உருவாகுது, அதுக்கான கொடி டிசைன் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்ட ஆள் தான் இருக்காங்க, அதில் அப்பாவும் ஒருத்தர். அப்போது அவர் அண்ணா படமும் நம்ம கொடியில் வைக்கணும்னு ஒரு சஜஷன் கொடுக்கும்போது, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் செலக்ட் பண்ணி அண்ணா கொடியில் இருக்க படம் வந்து அப்பா எடுத்த இதுதான் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம்னு சொல்லி கொடியில். ஸோ அண்ணா டிஎம்கே கொடியில் இருக்கிற அண்ணா படம் அப்பா எடுத்தது. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போட்டோகிராஃபர்ஸ் டிராவல் பகுதியில் இன்னைக்கு நாம சந்திக்கிற புகைப்பட கலைஞர் அருணை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். தமிழ் பத்திரிகை உலகின் மிக முக்கியமான புகைப்பட கலைஞராக இருந்தவர் சுபாஷ் சுந்தரம். அவருடைய மகன் தான் அருண். அரசியல் தலைவர்கள், சினிமா கலைஞர்கள் என்று அவர் எடுக்காத விஐபிகளே கிடையாது. முதலில் நாம் அவருடைய அப்பாவை பற்றியும் அவர் எடுத்த புகைப்படங்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் அருண் சார். இப்போ அப்பாவை பத்தி சொல்றதுனாக்கா, பல முக்கிய படங்கள் பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த படங்கள்லாம் உங்க அப்பா எடுத்ததுன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இதுவாகவும் இருக்கு. அவர் எடுத்ததுலேயே ஒரு சில படங்களை பத்தி இப்ப நாம பேசுவோம். தமிழக அரசியல்ல மிகப்பெரிய சாதனை செஞ்ச 2 தலைவர்கள் இருக்கிற இந்த படத்தை உங்க அப்பா எடுத்திருக்காரு. இது எந்த சூழல்ல எப்படி எடுத்தாலும் சொல்ல முடியுமா? அப்பா முதல்ல வந்து ரிப்போர்ட்டராக தான் வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஜேர்னலிசம் கையில் எடுக்கிறாரு, கேமரா கையில் எடுக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா, வடநாட்டெல்லாம் வந்து காந்தி, நேரு, அப்புறம் பழைய அங்கே இருக்க வடநாட்டு தலைவர்கள்லாம் வந்து மேடையில் பேசும்போதோ இல்லை மேடையில் உட்காந்துருக்கும் போது கேண்டிடாக நிறைய பிக்சர்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். ப்ளஸ் அது ஒரு நிறைய புக்காகவே இன்றைக்கி நிறைய பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அப்பாவோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்படி நம்ம தமிழக தலைவர்களை எப்போனா அப்போ தான் கட்சியும் வளருது, தலைவர்களும் பெருசாக வளர்றாங்கன்னு போது அவங்கள நம்ம கேப்சர் பண்ணணும். அவங்கள நம்ம இது மாதிரி கேண்டிடாக ஃபோட்டோஸ் எடுத்து அது ஒரு பொக்கிஷமாக வைக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்த படங்கள் நிறைய. அது ஒரு பெரிய ஓஷன். அதில் வந்து இந்த அண்ணா பெரியார் படம் வந்து ரொம்ப முக்கியமான. ஏன்னா 2 திராவிட பெரிய தலைவர்களை வந்து ஒரு மேடையில் கேண்டிடா இந்த மாதிரி கேப்சர் பண்ணது வந்து அவர் எடுத்த ஒரு ஐகானிக் பிக்சர். 2 பேர்ட்டையும் சகஜம், அவர் எல்லா தலைவரும் சகஜமாக பழகுவார். அதுவும் பெரியாரோட நிறைய பழகுவார். ப்ளஸ் அண்ணா வந்து அவருக்கு அண்ணா ஒரு கட்சியாக வளரும்போது, தலைவராக வளரும்போது நிறைய புகைப்படங்கள் அவரை வந்து ஒரு கேண்டிடாவும் சரி, ஒரு நிறைய நிகழ்ச்சிகளும் சரி வந்து ஒரு வித்தியாசமாக போர்ட்ரே பண்ணி, ஏன்னா அவர் ஒரு பெரிய லீடராக நாளைக்கு வரப்போகிறாரு, நாளைக்கு ஒரு பெரிய ஐகானிக் திராவிடியன் லீடர்ன்றதை வந்து நாளைக்கு யாராவது ஒருத்தர் இதை வந்து ஒரு பெருசாக எடுப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை பிக்சோரெல்லாம் வச்சுக்கணும், ஒரு பிக்டோகிராஃபி மாதிரி வந்துக்கணும்னு சொல்லி அவர் நிறைய ஒத்துழைச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க நிறைய. ஏன்னா அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து புகைப்பட கலைஞர்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஃபோட்டோ அதே மாதிரி தலைவரோட தைரியமாக போய் பேசுகிறதோ அது மாதிரி ஆளும் கம்மி. ஸோ அப்பா வந்து அந்த ரிப்போர்ட்டிங்னால ஒரு அப்ரோச்சபிள், ப்ளஸ் வந்து எழுத்து அவர்கிட்ட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணும்போது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் ஆகிட்டார். அந்த சின்ன ஒரு சிறு குறுகிய நாட்களில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது, எல்லா தலைவரும் போகும்போது ஒரு பிரபலமான முகமானால எல்லா தலைவரும் அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பழகி பண்ணால ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் இருந்தது 2 பேருக்கும். இவங்க யாராவது பார்க்குறது உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காரா அப்பா, இல்லை அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்லை, நாங்களாம் அப்போ ரொம்ப சின்ன பையன். எனக்கு அவர் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. படிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து என்னோட டீச்சர் சொல்லி தான் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு பேரே வந்து நான் டீச்சர் தான் கேள்விப்பட்டேன். உங்கள் அப்பா ஒரு பெரிய ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், நீ ஏன் அதை வந்து ஒரு கெரியரை எடுத்துக்கூடாதுன்னு போது தான் நான் கேமரா தொட ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு கேமரா அப்படின்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த புகைப்படம் அதாவது வந்துட்டு காமராஜரை வந்து பல ஆங்கிலே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒரு கிரிக்கெட் வீரராக அவர் வந்து உங்கள் அப்பா புகைப்படம் எடுத்திருக்காரு. காமராஜ் ஐயாவோட நிறைய படங்கள் வந்து அப்பா எடுத்திருக்காரு. அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவரோட போயிருக்காரு. அவரோட பொலிட்டிக்கல் கரியர்லேயே வந்து வித்தியாசமான படங்கள் நிறைய இருக்குது. இந்த புகைப்படம் எடுத்த சூழல் பற்றி, இந்த ஃபோட்டோ பற்றின சூழல், இது ஜென்ரலாக ஒரு பார்லிமெண்டேரியன்ஸுக்கான ஒரு ஏதோ மேட்ச் நடக்கும்போது எடுத்த படம் தான் எனக்கு தெரியும். ஆனால் இதோட கலெக்ஷனில் இருந்தது. சரி, இந்த ஃபோட்டோ இது அதிமுகவோட கொடியில் இருக்கிற அண்ணா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. டிராவிடியன் லீடர்ஸை வந்து அப்பா கேப்சர் ஆகிட்டே வரும்போது அண்ணா ஒரு பெக்யூலியராக வளர்றாரு. ஏன்னா வந்து டிகேலேருந்து தெளிவு வர்றாங்க, திமுகன்னு ஒரு பெரிய இயக்கம் உருவாகுது.
ஸோ அண்ணாவோட ப்ராமினன்சி வந்து திராவிடியன் கல்ச்சர் ரொம்ப வளருது. ஸோ அப்போ தான் எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து திமுகவில் வர்றாங்க, ரொம்ப பெருசாக வளர்றாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நேரில் பார்த்து கண்டு அதை புகைப்படம் எடுத்ததில் அப்பாவும் ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக பிரிகிறாங்க. அப்பா மேலே எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்ததுன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோட ரொம்ப காமனாக பழகிறாருன்னும் போது அவரையும் சில விஷயம் கூட வச்சுக்கிறாரு. ஸோ ஏடிஎம்கே உருவாகுது, அதுக்கான கொடி டிசைன் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்ட ஆள் தான் இருக்காங்க, அதில் அப்பாவும் ஒருத்தர். அப்போது அவர் அண்ணா படமும் நம்ம கொடியில் வைக்கணும்னு ஒரு சஜஷன் கொடுக்கும்போது, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் செலக்ட் பண்ணி அண்ணா கொடியில் இருக்கிற படம் வந்து அப்பா எடுத்த இதுதான் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம்னு சொல்லி கொடியில். ஸோ அண்ணா டிஎம்கே கொடியில் இருக்கிற அண்ணா படம் அப்பா எடுத்தது. அது பெரிய பெருமை. அது பெருமையோட அது வந்து அவரோட சஜஷனை வந்து ஏற்றுட்டு வச்சாங்க. அது ஒரு பெரியாரோட அங்கே அப்பா நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. ஆமாம், திராவிட கழகம் அதில் ஈர்க்கப்பட்டு பெரியாரோட நிறைய நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. பெரியாரோட ட்ராவல் பண்ணுறாரு, அவரோட எல்லா மீட்டிங்க்கு போகிறாரு, அவரோட நிறைய போராட்டங்கள் நல்ல ஒரு பேச்சுகள் இது ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணும்போது அவர் கூட எப்பவுமே ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அதை வந்து அவர் ரொம்ப ஒரு பிள்ளை மாதிரி மணிமே அம்மாவும் பெரியாரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவார். ஸோ கூடவே அந்த நாய் இருக்கும். ஸோ நிறைய அது மாதிரி கேப்சர் பண்ணிட்டு வரும்போது எதர்ச்சியாக வந்து சாப்பாடு பரிமாறினாங்க, அவர் சாப்பிட்ற கூடவே அந்த நாய் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து ஒரு பெரும் தலைவர். இன்றைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் யாரும் கோஆப்ரேட் பண்ணலாம் தெரியாது. என்ன எடுக்கிறாங்களோ சரி எடுக்கட்டும் அப்படின்னு விட்ட போது, சரி ஒரு கேண்டிடாக கிடைச்ச மூமெண்ட்டில் எடுத்த ஒரு பெரிய கேண்டிட் பிக்சர் ஆஃப் ஒரு லீடர். இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து மேபி நார்த்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பெரியார் வந்து சாப்பிடும்போது தன்னோட வளர்ப்பு பிள்ளையான அந்த நாயும் கூட இருக்கிறது வந்து, அதுவும் அவரோட பெட்லேயே சாப்பிடும்போது கூட இருக்க படம் வந்து ஒரு ஐகானிக் பிக்சர். அவருக்கு மிருகங்கள் ரொம்ப பிடிக்குன்றதுக்கு. ஆமாம், மிருகங்கள் ஒரு அத்தாட்சி இது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கமலுடைய பல்வேறு காலகட்டங்களில் வந்து அப்பா படம் எடுத்திருக்காரு. கமலோட அப்பாவுக்கான பழக்கம் எப்படி? கமலஹாசன் சாரோட அப்பாவோட பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வளரும் போதே தெரியும். ஸோ இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸு, அவரோட நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் அப்பா போயிருக்காரு, படம் எடுத்திருக்காரு. ஸோ அப்பா கடைசி காலத்தில் வந்து அப்பா இருக்கும்போது, அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி கமல் சந்தித்து என்னோட பழைய புகைப்படம்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு அப்பா அதுக்கு ஒத்துழைச்சி நிறைய படங்கள் கொடுத்தாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் திருப்பி பரமக்குடி அவர் ஊருக்கு போய் அவர் வாழ்ந்த வீடு, அவர் தொட்டில் கட்டி அதில் கமலஹாசன் வச்சு எடுத்தது, அது மாதிரி நிறைய அங்கே இன்ட்ராக்ட் பண்ணது. ப்ளஸ் அவங்க அம்மா படம், அவங்க அப்பா இருந்தது, அவங்க சேர், அவங்க ஊர், அது மாதிரி நிறைய ஒரு கமலஹாசனோட ஒரு பிக்டோரியல் பயோகிராஃபியே அப்பாட்ட இருந்தது. ஏன்னா நிறைய விஷயத்தில் அவர் நிறைய ஃபங்க்ஷனில் அவர் கலைஞரோட இருக்க மாதிரி, கண்ணதாசனோட இருக்க மாதிரி, எம்ஜிஆரோட இருக்க மாதிரி, பரிசு வாங்குற மாதிரி, பொன்னாடை போத்துற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அப்படி வந்து கமலோட ஒரு ஃபில்மோகிராஃபிக் கரியரில் அப்பா கூடவே அவர் ட்ராவல் பண்ணும்போது அப்பா கூடவே நிறைய அவரை பார்த்து வளர்ந்தனால அவரோட பெரிய கலெக்ஷன் அப்பாட்ட கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் அவர் 5 வயதுலேருந்து ஒரு குருதி புனல் படம் வரைக்குமே எங்களோட ஒரு கலெக்ஷன் இருந்தது. அப்போ வந்து ஒரு பெரிய அது எப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லலாம். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற இடமான ஸ்டுடியோ இருந்தால் அப்போது கமலஹாசன் ஸ்டுடியோக்கு வருவார். அப்போது லேபில் வந்து படம் நீங்கள் இப்போ ஒரு படத்தை எக்ஸ்போஸ் பண்ணி அதை டெவலப் பண்ண ஒரு மாதிரி அது உருவாகி வரும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து ராஜபார்வையில் வச்சாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் மாதிரி சின்ன லைன் கிராஃப் மாதிரி வரும், அது அப்படியே ஒரு படமாகி ஒரு திருப்பி காட்சியாக மாறும். இதெல்லாம் வந்து அவர் எங்கள் ஸ்டுடியோ வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதை பார்த்தம்போது இருந்துச்சு, அதெல்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. ப்ளஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்போது ஸ்டில்ஸ் ரவி வந்து அப்போட அசிஸ்டண்ட். ஸோ அவர் அங்கே இருப்பார். ஸோ அவருக்கும் கமலுக்கான நட்பு அதெல்லாம் அங்கே உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டுடியோ அது என்ன கமர்ஷியல் ஸ்டுடியோ வேறு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வேரியஸ் இதை ஒரு பன்முக கலைஞர்களை வளர்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது அப்போட ஸ்டுடியோ. கண்ணதாசனுடைய ஃபோட்டோவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு புகைப்படம் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே கண்ணதாசனே முதல்ல இந்த ஃபோட்டோ தான் ஞாபகம் வரும். இந்த படத்தை எப்போ எடுத்துக்கான அப்பா ஏதாவது சொல்லியிருக்காங்க?
கவியரசர் கண்ணதாசன் வந்து நிறைய பிஸியாக இருந்த காலத்திலலாம் அப்பாவோட பழக்கம், நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு வித்தியாசமாக எடுக்கணும், யூஸ்வலாக வித்தியாசமாக எடுக்கணும். அவர் எழுதுகிற மாதிரி ஒரு தலைவாணி போட்டு அவர் எழுதுகிற மாதிரி ஒரு படம். இது வந்து ஒரு ஐகானிக் பிக்சர். இன்றைக்கும் வந்து அவரோட இது எதுக்காக எடுத்தாங்க? இல்லை சாதாரணமாக எடுத்த படம் தான். இது பத்திரிக்கையாக எடுத்ததாக எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது ஒரு ஐகானிக் பிக்சர். அவர் வந்து வித்தியாசமான கோணத்தில் எடுக்கணும், யூஸ்வலாக போசிங் இல்லாமல் அவர் கேண்டா எடுக்கணும்னு எடுத்த படம். இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை வந்து நல்ல படம் அப்படின்னு அவர் அதை இது பண்ணால அவர் அப்பாவுக்கு ஒரு பெரிய சைஸ் படம் போட்டு அவர் வீட்டு வாசல்லே அதை வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கும் கண்ணதாசனோட நட்பும் கொஞ்சம் இருந்தது. எப்படின்னா காமராஜரோட பழகினவர் ப்ளஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னும் போது அவரும் நிறைய இடத்துக்கு போகும்போது அப்பாவும் கூட ட்ராவல் பண்ணனால ஸோ அவங்க 2 பேருக்கு ஒரு நட்பு இருந்து. ஸோ அதன் காரணமாக நிறைய புகைப்படங்கள், அவரோட ட்ராவல் பண்ணுறது, அவரோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறது, அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் நிறைய இருந்தது அப்பா கூட. இந்த ஃபோட்டோ வந்து காமராஜருடைய இறுதி அஞ்சலிக்கான ஃபோட்டோ மாதிரி தெரியுது. இதை பற்றி சொல்லுங்கள். காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்தியா சில்க் ஹவுஸ் மவுண்ட் ரோடில் வந்து அவர் வராரு. அப்போ இந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்து, ஐயா இந்த மாதிரி அடிக்கிறாங்க ஐயா, போக சொல்கிறாங்க, நான் எங்கேயா போவேன் அப்படின் போது காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கையும் காலும் இருந்து பிச்சை எடுக்கிறான் பற்றி, அவனை தான் ஒழிக்கணும்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு வாழ்க்கையே இதுதான், இவனை விடு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து அன்னைக்கு அவனுக்கு ஒரு வழிகாட்டுறாரு. ஸோ அந்த பையன் அதுக்கப்புறம் காமராஜரோட பக்தன் ஆயிடுறான். காமராஜ் இறந்து போகிறான்னு கேள்வி கேட்டு இந்த பையன் வந்து காமராஜ் ஹாலில் வச்சுருக்காங்க, இது ராஜாஜி ஹாலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ரீட் எடுத்துகிட்டு வர. ஸோ இந்த பையனை அப்போது அந்த ஃபங்க்ஷன் போது அப்பா பார்த்துருக்காரு. ஸோ அங்கே இதுன்னு இந்த பையன் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவன் ட்ராவல் அன்னைக்கு ஃபுல்லாக அவன் கூட அவன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ண அந்த பையன் ரீத் எடுத்து அவனால் முடியல, இருந்தாலும் ஆளுங்க கூப்பிட்டு வந்து ரீத்தை போட்டு ஒரு நாள் முழுக்க வந்து சோகத்திலே ஆழ்ந்து போயிருக்கிறது. கடைசியாக அப்பா போய் என்னை வாழ வைத்த தெய்வம் இன்னைக்கு நான் இனிமே எனக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னதா அப்பா சொல்லியிருக்காரு. இப்போ பெரியார், அண்ணா, கண்ணாசன் நிறைய பேர் அப்பா படுத்து இதில் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு யார் சொல்லுங்க? எல்லாருமே நெருக்கமானவர் தான். அவரை யாரும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவரோட குணாதிசயங்கள் அப்படிதான், அவரோட மனிதத்தன்மை, அவர் மற்றவங்களோட பழகிற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சாதாரணமாக அவரோட எல்லாரையும் இருக்கக்கூடியவர். அவர் பேச்சாலையும் சரி, அவரோட சைகையாலையும் சரி இருக்கக்கூடியவர். ப்ளஸ் எல்லாருக்கும் அவர் வந்து இன்னார்னு சொல்ல முடியாது. அவர் எல்லா தலைவர்களும் வந்து சுந்தரம்னு ஒரு ஆசையாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஏன்னா அவர் அந்த மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டாரு, அந்த மாதிரி பழகினார் எல்லாரோடையும். இப்போ எம்ஜிஆரோடையும் சரி, எம்ஜிஆரோட ஒரு 6 படம் ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த பக்கம் கலைஞர், அதுக்கு முன்னாடி அண்ணா, சினிமாவுக்கும் ஃபோட்டோ எம்ஜிஆரோட படங்களுக்கு புகைப்படக்காரராக இருந்தார். அவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து இதையும் பேசுது மணியன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அப்போ வந்து எம்ஜிஆரை கேட்குறாரு, ஏன் நீங்கள் தான் நல்லா புகைப்படத்து நல்ல அரசியல்லாம் பெரிய தலைவர், உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, நீங்கள் ஏன் இதுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு தான் கேட்குறேன் அப்படின்போது அந்த வாய்ப்பை வந்து எம்ஜிஆர் தர்றாரு. தந்து அவர் ஒரு படமும் அப்போ சைன் பண்ணும்போது அப்போ தனியாக அவரோட மீட் பண்ணி சொல்லும்போது அவர் என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் தைரியமாக கேட்டீங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இந்த மாதிரி எத்தனை பேர் என்னோட வேலை செய்யணும்னு ஒரு இது வாய்ப்புக்காக தேடுவாங்க, இனிமேல் அந்த மாதிரி ஆளுங்க நான் வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னதாக சொல்லுவார். அதுமாரி பாசமாக அவர் சுந்தரம் பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் அப்படின்வார். நிறைய அதே மாதிரி ஜெயலலிதா கடைசியாக அது எப்படின்னா அந்த எம்ஜிஆரோட ஐகானிக் படம் ஒன்று இருக்குது அப்பா எடுத்தது. அதுதான் வந்து அரசு படமாக எம்ஜிஆர் இது பண்ணி இனிமேல் என் படம் அரசியல்னா இந்த படம் தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணி அப்பாவுக்கு ஒரு மரியாதை செஞ்சார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் ஆட்சிக்கு வரும்போது அப்பாவை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு அரசு படம் வேணும், நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அப்பாவை வந்து வர வச்சு போயஸ்கார்டன் எடுத்தாங்க. ஓகே, இவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்த அப்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக வந்து இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் வந்துச்சு. அதில் வந்து அப்பா மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் வந்து அப்புறம் அவர் தாங்க நிரூபித்து வெளில வந்தார். அதுக்கு ஒரு சில ஆண்டுகள் ஆச்சு. அதை அவர் எப்படி எதிர்கொண்டாரு, அதை பற்றி சொல்கிறேன். அது பிரபாகரனே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய துன்பியல் சம்பவம் தான் சொல்லணும். அது ஏதோ ஒரு நிர்பந்தம், அதுக்கான அவர் கொடுத்த வேலை வந்து தன்னோட வாழ்க்கையின் 9 ஆண்டுகள் சிறையில் வந்து அவர் இருந்து, ஆனால் தன்னை தயார்படுத்திட்டார்.
அது எங்க அவருக்கு சிக்கல் வந்துச்சு? அந்த கேமரா கொடுத்ததாலயா என்ன? சிக்கல்னு கிடையாது. இப்ப எப்படின்னா கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த போது ஃபோட்டோகிராஃப் எடுத்தது யாரு? ஹரிபாபு. ஹரிபாபு எங்க இருந்தான்? சுபா நியூஸ்ல இருந்தான். ஹரிபாபுக்கு கனெக்ஷன் எப்படி வருதுன்னா பாகிநாதன். இப்படி ஒரு டாட்ஸா கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து சுபா நியூஸை நோக்கி வருது. இந்த புள்ளி வந்து சுபா நியூஸ் வருதுன்னு தான் இங்க வர்றாங்க. வந்து இங்க ரைடு பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் எல்லா சாவியை கொடுத்து தூங்கிட்டாரு. ஒரு இரவு தான் அந்த ரைடு நடந்தபோது என்ன, அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கேட்குறாரு, இவ்வளோ இதில் பெரிய கேஸில் இருந்தால் இது மாதிரி இந்த மாதிரி தூங்குவானா, என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் மடியில் கணம் கிடையாது. ஏன்னா எந்த தப்பு தெரியும் சொல்ல முடியாது, எப்படி கனெக்ஷனே தெரியாது. ஆனால் எங்கோ ஒரு டாட்டில் கனெக்ட் பண்ணாங்க, அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை குற்றவாளியாக வச்சுருந்தாங்க. குற்றவாளின்னு சொல்ல முடியாது, ஒரு அக்யூஸ்டாக வச்சுருந்தாங்க. ஒரு 9 years கேஸ் போச்சு. ஃபைனலாக வந்து அவர் மேலே எதுவுமே ஒரு நீங்கள் விட்னஸ் நிரூபிக்கப்படலை. ஸோ நிரபராதியாக வெளியே வந்தார், அவ்வளோதான். ஆனால் உள்ளே இருக்கும்போது அவர் படித்த புத்தகங்கள், அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டது, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் தன்னை முனைப்பாக இருந்தார், யங்காக இருந்தார். அவர் வெளியே வரும்போது இன்னும் யங்காக தான் வந்தார். இன்னைக்கு இருக்க இதோட நம்ம இதோட வேகமாக இருக்கணும், நிறையா இருக்கணும் அப்படின்னு தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு தளமாக அதை பயன்படுத்தினார். ப்ளஸ் வந்து அதுலேருந்து மீண்டும் தான் சொல்ல முடியாது, திருப்பி பிறந்து தான் வந்தாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு டாப்புக்கு போயிட்டு திருப்பி 0 ஆகிட்டு திருப்பி 0 ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காலம். ஆனால் எல்லாருமே ஒரு ஆமா ஆமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவரோட நேர்மை, அவரோட பழகின தன்மை, அவரோட உண்மை தான் வந்து அவரை கடைசி வரைக்கும் அவரை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய விஐபிஸ், இப்போ கமல் மாதிரி விஐபிஸ் எல்லாம் அவர் குற்றம் செயல்ன்ற இதுவா இருந்தாங்க. இல்ல எல்லாருக்குமே வந்து இதுல வந்து சுந்தரம் இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜிகே மூப்பனாரே வந்து ஒரு நாள் வந்து ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணார். பார்த்து வா சுந்தரம் பார்க்கலாம் பேசுவோம்னு சொல்லி ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு 2 பேரும் போய் பேசி அவரோட சாப்பிட்டு அது. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு எப்படின்னா ஒரு என்றைக்குமே ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோடையோ ஒரு பர்சனல் மோட்டிவோட யாரையும் போய் பழகலையே பார்க்கல. தன்னோட ப்ரொஃபஷனலாக தனக்கு ஒரு வேலை கொடுத்துறாங்களோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் தான் போகிறத தவிர இதில் ஒரு பர்சனல் மோட்டோ நம்ம அடைஞ்சிக்கணும், இதில் ஒரு பர்சனல் இதை நம்ம சம்பாதிச்சிக்கணும்னு போனது கிடையாது. இது வரைக்குமே இன்னும் கடைசி காலம் வரைக்குமே அப்படிதான் இருந்தார். தன் கையும் தன் உழைப்பை நம்பி தான் வந்தார். எனக்கும் அந்த அட்வைஸ் தான் கொடுத்தார், கடைசி வரைக்கும் உழைப்பை விட்டுறாத, உழைக்கிறத விட்டுறாதுன்னு தான் சொன்னார். தவிர அவர் அந்த மாதிரி தான் எங்களையும் பசங்களையும் அப்படி தான் வளர்த்தாரு. 1000 கஷ்டம் வரலாம், ஆனால் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். சரி இந்த ப்ரொஃபஷன், ஆனால் நான் இந்த ப்ரொஃபஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இது ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவர் வந்து என்னை வரவேற்ற விதமே வந்து அவர் வந்துன்னா இதில் நிறைய தடங்கள் இருக்குது, நிறைய நீ இதெல்லாம் உன் முயற்சி உன் உழைப்பில் மீண்டு தான் வரணும்னு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து எப்படி அணுகணும், 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் நீயும் இருக்க அப்படின்னா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. எல்லாரும் பார்க்கறது நீ பார்க்கக்கூடாது, வித்தியாசமாக பார்க்கணும். அது மாதிரி ஒரு ஆங்கிள் எப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், என்ன எதுக்கு ஏன்னா நம்ம வந்து பத்திரிக்கை புகைப்படக்காரர் கிடையாது, ஒரு ஃப்ரீலான்சர். ஸோ நம்ம படங்கள் விற்கணும், இது நாளைக்கு நம்ம ஆர்கைவும் பண்ணணும், ஸோ நாளைக்கு இந்த படத்துக்காக தேடி வரணும். ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாரு. ப்ளஸ் வந்து மீண்டும் வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு தான் இருந்தார். எப்படி திருப்பி நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும், அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு ரொம்ப முனைப்பா இருந்தார். இந்த காலத்துல உங்களுக்கு உதவியா அந்த விஐபிஸ், அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியா இருந்தாங்களா, சப்போர்ட்டிவா இருந்தாங்க? விஐபின்னு சொல்றோட பத்திரிகை துறை என்னை வந்து அரவணைச்சு கொண்டது ஒன்று. ப்ளஸ் அவரோட சகாக்கள், அவர் வேலை பார்த்த ஆளுங்களோட நான் திருப்பி போய் வேலை பார்த்து அவங்க கூட நின்று என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுலாம் வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன் நான். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இதுக்கு கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அவரு கூட அப்பா கூட வேலை பார்த்து என் கூட வேலை பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் நான் வீடியோகிராஃபிக்கே ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அதுக்கான ஒரு பெரிய முகவரி, எனக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு. ஏன்னா அவரை மாதிரி ஒரு டீச்சர் கிடையாது, அவரை மாதிரி ஒரு மனிதம் உள்ள ஆளை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்பாவை பற்றி இவ்வளோ கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். தேங்க்ஸ்.